நமஸ்காரம். இன்னைக்கு நான் மசால் வடை பண்ண போறேன். அதுக்கு கடலைப்பருப்பு 1.5 டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா அலம்பி களைஞ்சிட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊற வச்சிருக்கேன். இப்போ மிக்சியில போட போறேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை துளி கூட தண்ணியே இல்லாம எடுத்து மிக்சி பாத்திரத்துல போட்டிருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது என்னன்னா 2 மிளகா, கொஞ்சமா பெருங்காய பொடி, உப்பு, வடைக்கு தேவையான பொருள் போட்டாச்சு. இப்போ மிக்சியில் அரைக்கும் போது பல்ஸில் வச்சு தண்ணியே விடாம குறைன்னு பல்ஸில் வச்சு குறைன்னு அரைச்சி எடுத்துருவோம். நைஸாக அரைக்காது. உண்டான மாவை மிக்சியில் போட்டு தண்ணி பேருக்கு தெளிச்சு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி உப்பு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. எனக்கு சரியா இருக்கு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். அதில் போட்டு கலக்க போறேன். இந்த 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் பொடியா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த மாவில் கலந்துட்டு வடை போட வேண்டியது தான். அடுப்பில் இல்பச்செடி போட்டு எண்ணெய் ஊற்றி மீடியமாக வச்சு எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. வடை இனிமேல் தான் போட போறேன். போடும்போது பாருங்க. எண்ணெய் காஞ்சி எடுத்து அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ வடை போட போறேன். எடுத்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டு எடுத்த உடனே வடை தட்டி போட்டேன்னா எண்ணெயில அது வெந்துட்டு இருக்கு. பாதி வெந்திருக்கு. திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் வெந்த பிறகு அடுப்புல இருந்து எடுத்துடலாம். வடை வெந்துடுத்து. எண்ணெயில இருந்து வடை எடுக்க போறேன். இதெல்லாம் நல்லா செவக்க வெந்துடுத்து. வெந்த உடனே நல்லா சேப்பா வெந்துடுத்து. இப்ப எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். மாவை எண்ணெயில தட்டி போடும்போது எண்ணெயில படாம பார்த்து போடுங்க. சரியா? சூப்பரான கிறிஸ்பியான மசால் வடை ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.